என் தங்கப்பிள்ளையே, வளர்பிறை அஷ்டமியோடு கூடி வந்திருக்கின்ற இந்த பொன்னான புதன்கிழமையில் என் குழந்தைக்கு குறித்த அந்த பேரதிர்ஷ்ட நாளை கொண்டு வந்திருக்கின்றாள் உன் வெற்றி வாராகி என்பதனை மறக்காமல் என் தங்கமே, அம்மா மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்று நடக்கப் போகின்றது. என் தங்கமே, அம்மா உன்னிடத்தில் எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருப்பது போல அஷ்டமி நவமி நாட்களில் நீ புதிய செயல்களை தொடங்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் நீ செய்து கொண்டிருக்கின்ற செயலை சரியாக செய்து கொண்டிருப்பாயானால் அது உனக்கு வெற்றி கிடைப்பதற்கான அதிசக்தி வாய்ந்த நாள் இந்த நாள் என்பதனை மறந்து விடாதே. தெய்வங்களை வணங்குவதற்கு மிகவும் உகந்த நாள். அஷ்டமி திதியில் தெய்வங்களை வணங்கும் பொழுது அவர்கள் உனக்கு நல்லபடியாக ஆசிகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, பொதுவாக அன்பு என்கின்ற ஒரு வார்த்தைக்கோ மற்றவர்களிடம் அன்பினை காட்டுவதற்கும் அதற்கு உருவம் கிடையாது. அதுபோலத்தான் பாசத்தை வெளிப்படுத்தும் பொழுது அதற்கு வடிவம் என்ற ஒன்று கிடையாது. வாழ்கின்ற வாழ்க்கைக்கு வரம்பு கிடையாது. உலகில் எவருமே நிரந்தரம் கிடையாது. ஒரு முறை பிறக்கின்றாய், ஒரு முறைதான் இறக்கின்றாய். அதனால் இந்த வாழ்க்கையில் இருக்கும் வரை சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதனை மட்டும் மனதிற்குள் நினைத்து கொண்டு ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக என் பிள்ளை நீ கடந்து வர வேண்டும். வாழ்க்கை என்றாலே போராட்டம்தானே. நிச்சயமாக அதிலும் அன்பு என்ற ஒரு வார்த்தை இந்த வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக நல்ல மனதோடு அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது. சில இடங்களில் இந்த உண்மையான அன்பு என்று நினைக்கின்ற விஷயம் உனக்கு ஏமாற்றங்களை கொடுக்கும் பொழுதுதான் வாழ்க்கையின் மீது உனக்கு வெறுப்பு வந்து விடுகின்றது. என் தங்கமே, இந்த சூழ்நிலை மனிதனை மாற்றினாலும் மனதில் உள்ள நினைவுகளை ஒருபோதும் மாற்ற முடியாது. அன்பான நினைவுகளோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். என் தங்கமே, நிச்சயமாக வாழ்க்கை உனக்கு உண்மையான அன்பினை உன்னிடத்தில் இருந்து பிரித்தாலும் அந்த அன்பு உனக்கு கொடுத்த நல்ல நினைவுகளை ஒருபோதும் மறக்காமல் நீ இருக்க வேண்டும். தேவையானது தேவையற்றது என்று சொல்லக்கூடிய அளவில் எதுவும் கிடையாது. காலம் அறிந்து தேடுதல் உனக்கு தேவையான விஷயம். காலம் தவறிய தேடுதல் தேவையற்றது. அந்த நேரத்தில் நீ ஆசைப்படுகின்ற நேரத்தில் அது உனக்கு கிடைத்து விட்டது என்றால் அதை நீ பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்க மாட்டாய். என் தங்கமே, தேடப்படும் பொழுது எளிதாக கிடைக்கின்ற எந்த ஒரு விஷயத்திற்கும் மதிப்பு இல்லை என்பதனால்தான் தெய்வம் உனக்கு எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உயிராக இருந்தாலும் சரி, அதை அடைவதற்கு உனக்கு பல கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களில் இருந்து பலவற்றை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நினைத்து நல்ல கனவுகளை நீ காண வேண்டும். ஆனால் அவை இரண்டும் நடந்ததும் நடக்கப் போவதும். ஆனால் இப்பொழுது நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை நீ முதலில் மகிழ்ச்சியாக அனுபவிக்க பழகு. ஏனென்றால் இன்றைய நாளை நீ கடந்து சென்று விட்டால் நாளை என்பது மீண்டும் உனக்கு கிடைக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாளை என்பது நிஜமற்றது, இன்று மட்டுமே நிஜமானது. இன்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக அனுபவித்து வாழ கற்றுக்கொள்வதற்கு எந்நாளும் நீ தயாராக இருக்க வேண்டும். என் தங்கமே, அன்பு என்ற உணர்வினை உனக்கு நான் கொடுத்ததனால்தான் நிச்சயமாக சில அற்புதமான உறவுகள் உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றது. எத்தனையோ தவறுகளை செய்கின்ற உறவுகள் கிடைத்தாலும் அதில் ஏறாவது ஒரு உறவு நீ நினைத்ததை விட அதிகமான அன்பினை உனக்கு அள்ளி கொடுக்கும். அதுபோல கிடைத்த உறவுகளை வாழ்க்கையில்
ஒரு நாளும் தொலைக்க நினைக்காதே. என் தங்கமே, அன்பாலும் இந்த தெய்வத்தாலும் உனக்கு கிடைத்த உறவுகளுக்கெல்லாம் எந்நாளுமே நீ நன்றி சொல்ல பழக வேண்டும். என் தங்கமே, சின்ன சின்ன அனுபவங்கள்தான் வாழ்க்கை. அந்த அனுபவங்களை எல்லாம் சேர்த்து வைத்து நீ நெறிப்படுத்தினால் இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றி மட்டுமே கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நிச்சயமாக வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் மாறிவிட்டு போகட்டும். எண்ணங்கள் மட்டும் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும். எல்லாமே வாழ்க்கையில் கடந்து போய் உன்னுடைய மனதிற்கு நல்ல தெளிவை கொடுக்கும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நிச்சயமாக இன்றைய நாளில் உன்னுடைய மனதிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி பொங்கி நிச்சயமாக அற்புதங்கள் நிறைந்த நாளாக அமையும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நதி போல எப்பொழுதுமே நீ ஓடிக்கொண்டே இருப்பாயானால் நிச்சயமாக உனக்கு கடல் போல வெற்றி அங்கே காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கு கிடைத்த வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என்று சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக எனக்கு எப்பொழுதும் நீ நன்றியை மட்டுமே சொல்லிக் கொண்டிருப்பாய். இன்றிருக்கின்ற இந்த சூழ்நிலை உனக்கு பல கஷ்டங்களை கொடுப்பது போல உன் மனதிற்கு தோன்றலாம். இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்தது போல வேறு யாருமே அனுபவிக்கவில்லை இத்தனை கஷ்டங்களை என்று நினைத்து நீ வேதனைப்படலாம். ஆனால் மற்றவர்களின் வாழ்க்கையை நினைத்து பார்த்தால்தான் தெரியும் நமக்கு கிடைத்த வாழ்க்கை எத்தனையோ பரவாயில்லை, நாமாவது இந்த நிலைமையில் இருக்கின்றோம் என்று நினைத்து நீ சந்தோஷப்படுவாய். என் தங்கமே, எப்பொழுதுமே இந்த உலகத்தில் வெற்றியாக வாழ்வதற்கு 4 குணங்கள் எல்லோருக்குமே தேவை. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய திறமை நிச்சயமாக இருக்க வேண்டும். அடுத்தது, நிறைய பொறுமை எப்பொழுதும் இருக்க வேண்டும். என் தங்கமே, தவறு என்று தெரிந்தால் அதனை கண்டிக்கக்கூடிய அச்சமின்மை எப்பொழுதும் இருக்க வேண்டும். தவறு செய்பவர்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய இலகிய மனது இருக்க வேண்டும். ஒருவர் தவறை செய்துவிட்டார் என்பதற்காக அவர்களை அப்படியே ஒதுக்கி வைத்து விடவோ அவர்களுக்கு தண்டனைகளை கொடுக்குவதோ நல்ல மனம் கிடையாது. மாறாக அவர்களையும் அரவணைத்து அவர்கள் செய்த தவறில் இருந்து அவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்ல பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, அன்பையும் மரியாதையையும் தயங்காமல் இன்னொருவருக்கு கொடுக்கக்கூடியவன் இந்த உலகத்தில் எதையும் சாதித்து விடுவான் என்பதை விட நிச்சயமாக அவன் நிம்மதியாக இருப்பான் என்பது இன்னமும் அதிகப்படியான விஷயம். ஏனென்றால் தான் எந்த தவறையும் செய்யவில்லை என்ற கர்வம் அவனுக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். அது அவனை நிம்மதியாக வாழச் செய்யும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எப்பொழுதுமே முகத்தில் ஒரு புன்சிரிப்போடும் அந்த சிரிப்பில் ஒரு நல்ல பாசத்தோடும் அந்த பாசத்திற்கு ஏற்ற உறவுகளோடு நல்ல நட்போடும் என் குழந்தை நீ எப்பொழுதும் இருந்து வந்தால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு அழகானதாகவே தோன்றும். எந்த ஒரு விஷயமுமே உன்னுடைய கண்களுக்கு எதிர்மறையாக தோன்றாது என்பதனை நீ உன்னுடைய மனது எப்பொழுது தெளிவாகவும் அன்பினை அள்ளி கொடுக்கவும் காத்து கொண்டிருக்கின்றதோ அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, வலிக்காமலேயே கனவுகளை காணலாம். அது நடந்து விட்டது, இது நடந்து விட்டது என்று. ஆனால் நிச்சயமாக வழிகள் இல்லாமல் வாழ்க்கையை ஒரு நாளும் வெல்ல முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை முறை விழித்திருக்கின்றாய்? கனவில் நடந்தது போல நிஜத்தில் நடக்கவில்லையா என்று நீ எத்தனை முறை திகைத்து பார்த்திருக்கின்றாய்? நிச்சயமாக இவையெல்லாம் நனவாக வேண்டும் என்றால், நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு உடனே நடக்க வேண்டும் என்றால், வாழ்க்கை கொடுக்கின்ற கஷ்டங்களை மனது நோகாமல் பெற்றுக்கொண்டு அதன் வழியே நீ நடந்து சென்று
உனக்கான வெற்றியினை பெற்றால் மட்டுமே சாத்தியம் என்பதை மட்டும் புரிந்து கொள். இந்த உலகம் மாயை கிடையாது. உனக்கு எல்லா மாற்றங்களும் ஒரே நொடியில் நடப்பதற்கு மாய தோற்றம்தான் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நிறைவான செல்வமும் நீண்ட ஆரோக்கியமும் பெற்று என்னுடைய குழந்தை நிச்சயமாக நல்லபடியாக வாழப் போகின்றாய் என்ற நம்பிக்கையோடு, இந்த வராகியின் ஆசீர்வாதத்தோடு இன்றைய நாளை நல்லபடியாக தொடங்கு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.